ஜாப் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வெளியிட்டிருக்க ஒரு சூப்பரான வேலையை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலேருந்து மயிலாப்பூர் சென்னை அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. விளம்பர அறிவிப்பு. இதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துடலாம். இந்து மதத்தினை சார்ந்தவராக இருக்கணும். நம்பரிலிருந்து 27/1/2024 தேதி மாலை 5 மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 27/1/2024 அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பணியிடங்கள்னு பார்த்துடலாம். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் நூலகர் 1, அலுவலக உதவியாளர் 1, ஓட்டுநர் 1, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உதவி மின் பொறியாளர் 1. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 18,500 15,900 திறந்த சேலரி வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நூலகருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான தகுதி பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து டிரைவருக்கும் 8ஆம் வகுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து உதவி மின் பொறியாளர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் வழங்கப்பட்ட மின் அல்லது மின் கம்பி பணியாளர் தொழில் பயிற்சியில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், ஹெச் அப்படிங்கிற சான்றிதழ் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் எங்கே இந்த அப்ளிகேஷன் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா hrnc.dn.go.in கூட எடுத்துக்கலாம். ஸோ இல்லைனா நம்ம வெப்சைட்டில் கூட லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் போய்ட்டு அதிலிருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்க்ரோல் பண்ணி படுத்தலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட விண்ணப்ப படிவம். ஸோ நம்ம எதுக்கு விண்ணப்பிக்க போகிறோம் அப்படின்னா இணை ஆணையர் செயலாளர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை அப்படிங்கிற அட்ரஸ் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் ஒட்டிக்கோங்க. உங்களோட பேரை தெளிவாக எழுதிக்கோங்க. உங்களோட தந்தை பேர் எழுதிக்கோங்க. நீங்கள் என்ன தகுதிக்கு விண்ணப்பிக்கிறீங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டா இல்லை நூலகரா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அதில் எழுதியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய முகவரி, நீங்கள் எந்த முகவரியில் இருக்கீங்க இப்போ சென்னையில். ஸோ உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் எது அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. ஸோ உங்களோட கைபேசி எண்ணை வந்து கொடுத்துருங்க. ஆக்டிவாக இருக்க கைபேசி எண் 2 நம்பர்களை கொடுங்க. ஸோ ஒன்று ஒர்க் ஆகலை அப்படின்னா இன்னொருக்கு உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன இனத்தை சார்ந்தீங்க, தேசிய இனம் கேட்டிருக்கிறாங்க, நேஷ்னாலிட்டி இந்தியன் கொடுத்துருங்க. சமயம், நீங்கள் என்ன சமயம் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் பிறந்த தேதி, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட இப்போ கரண்ட் ஏஜ் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறத்து கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, டிகிரி படிச்சிருந்தாலும் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், 8th படிச்சிருந்தாலும் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இதை எழுதிடுங்க. ஸோ என்ன விண்ணப்பிக்க பதவிக்கான சிறப்பு தகுதிகள், இப்போ நீங்கள் நூலகர் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதை பற்றின உங்கள்கிட்ட என்ன ஒரு தகுதி இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துடலாம். ஸோ முன் அனுபவம், நீங்கள் எதுக்காக உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னு வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா எழுதிருங்க. ஸோ நன்னடத்தை சான்று அளித்தவர் பெயர் மற்றும் தகுதி முகவரி, உங்களுக்கு யாராவது நன்னடத்தை இதுக்கு முன்னாடி உங்கள் பாஸ் யாராவது உங்கள் மேனேஜரோ இல்லை பாஸோ இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இடத்துல உங்களுக்கு வந்து ஏதாவது நன்னடத்தை சான்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர் யார், அவர் என்ன தகுதியில் இருக்காங்க அப்படின்னு வந்து இதில் கொடுத்துருங்க. ஸோ பணி தொடர்புடைய குறிப்பான தகவல், இந்த வேலை தொடர்பாக உங்களுக்கு நூலகராக இருக்கீங்க அப்படின்னா நூலகத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக தான் இது, ஓட்டுநராக இருந்தால் ஓட்டுநரை பற்றி, இல்லை எலக்ட்ரிஷியனாக இருந்தால் எலக்ட்ரிஷியனை பற்றி இதில் கொடுத்துருங்க. ஸோ இது எல்லாமே உண்மையானவை அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பத்தார் உங்களோட கையொப்பத்தை கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்னென்ன இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது சான்றிதழ் இணைக்கணும். ஸோ உங்களோட ஆதார் கார்டை வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி அணைச்சிருங்க. ஸோ உங்களோட கல்வி சான்றிதழ், நீங்கள் 8th 8th டிசி, 12th 12th டிசி, இல்லை காலேஜ் படிச்சிங்கன்னா டிகிரியோட சர்டிஃபிகேட் வந்து கீழே அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ யாராவது உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, ஒரு நன்னடத்தை உள்ளவர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்தால் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து இடம், தேதி, இடமும் கொடுத்துருங்க, தேதி கொடுத்துருங்க. ஸோ எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கவரில் போட்டு பேக் பண்ணிவிட்டு ஸோ இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணிடுங்க. இணை ஆணையர் செயலாளர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை அப்படிங்கிற அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.